வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம் ஜூனியர் மேஜிக் செஃப். ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிறது லட்டு அப்படிங்கிற ஒரு டிஷ் இருக்கு இல்லையா? கண்ணா லட்டு திங்க ஆசையான்னு சொல்லுவாங்க. அப்படி லட்டுங்கிற பேரில் எனர்ஜி பால், எனர்ஜி லட்டு என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகளை வச்சு சூப்பராக செய்யலாம், கலர்ஃபுல்லாக டேஸ்டியாக. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ லட்டு செய்யறதுக்கு என்னெல்லாம் பொருள் வேணும்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் அதை எப்படி செய்யறதுங்கிறது பார்ப்போம். சரிங்களா? லட்டு இப்போ நம்ம செய்ய போகிறது பாருங்கள். இது எல்லோ கலர், கோல்டன் கலர்ல ஒரு வெஜிடபிள், சூப்பரா இருக்கும், டேஸ்டியா இருக்கும். இதுக்கு பேர் எல்லோ பம்கின், அரசாணிக்கா. இதுல செய்ய போறோம். அதே மாதிரிதான் சேம் இது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கும் பீட்ரூட் இல்லையா? பீட்ரூட்லயும் லட்டு செய்யலாம். கேரட், இதே மாதிரி கேரட்லயும் லட்டு செய்யலாம். இந்த மாதிரி எதெல்லாம் துருவுற மாதிரி இருக்கிற காய் இருக்கும் அந்த எல்லா காயிலுமே லட்டு செய்யலாம். இந்த லட்டுக்கு பேஸ் வெஜிடபிள் இல்லையா? அதுக்கு அடுத்தது லட்டு மாதிரி இருக்கணும் இல்லையா? டேஸ்டியா இருக்கணும், இனிப்பா இருக்கணும் இல்லையா? பைண்டிங்கா இருக்கணும், சூப்பரா இருக்கணும். அதுக்கு ஒவ்வொன்றா பொருள் தேவை. அப்ப அதுக்கு மாவு வேணும் இல்லையா லட்டு செய்யறதுக்கு? அதுக்கு மாவு இது அவுள் பொடி. நம்ம வீட்டில் இருக்கிற இல்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய வெள்ளை அவுள், தூயமல்லி, இலுப்பைப்பூ சம்பா நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு வெள்ளை அவுளை வாங்கி மிக்சியில நல்லா ஃபைனா பவுடர் பண்ணிக்கங்க. மிக்சியில பவுடர் பண்ணி சலிச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த அவுள் பவுடர் தான் பேஸா யூஸ் பண்றோம். அப்புறம் பைண்டிங் ஏஜென்ட், லட்டு டைட்டா இருக்கணும், இறுகி இருக்கணும் இல்லையா? உரண்டையா ஷேப் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் இல்லையா? அதுக்காக 2 நட்ஸ் பவுடர் யூஸ் பண்ணுவோம். நட்ஸ்னா ட்ரை நட்ஸ். ஓகே, இது வேர்க்கடலை பொடி, பீனட்னு சொல்லுவாங்க இல்லையா? கிரவுண்ட் நட், பீனட். ஸோ ரோஸ்டட் பீனட் பவுடர், வேர்க்கடலை பொடி. வேர்க்கடலையை மிக்சியில் இந்த மாதிரி அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பவுடராக இருக்கும். இதை பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இது முந்திரி பொடி, நம்ம எல்லாத்துக்கும் தெரியலையா? கேஷ்யூ நட், முந்திரி பொடி. முந்திரியும் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கலாம். அப்போது மெயினாக வெஜிடபிள் வந்துட்டோம், பார்த்துட்டோம். மெயின் அவுள் பொடி, அடுத்தது நட்ஸ் பொடி, இதுதான். அதுக்கப்புறம் என்ன வேணும்? ஸ்வீட்னர் வேணும் இல்லையா? இனிப்பா இருக்கிறதுக்கு ஸ்வீட்னர். அதற்கு 2 வகையான இனிப்பை நம்ம பயன்படுத்தலாம். ஒன்று நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஆர்கானிக் நாட்டு சக்கரை. ஸோ இதையும் பயன்படுத்தலாம். இன்னொன்று இது கல்கண்டு, கட்டி கல்கண்டு இருக்கும். கட்டி கல்கண்டு கடைகள் எல்லாம் விற்கும். அதை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிட்டீங்கன்னா இதையும் பயன்படுத்தலாம். எதுக்காக இது 2னா, சில லட்டுக்கு கல்கண்டு பயன்படுத்தணும், சிலதுக்கு நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். ஸோ கல்கண்டு பயன்படுத்துறப்போ உங்களுக்கு என்ன கலர்ல வேணுமோ அந்த கலர்ல லட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போ முக்கியமானது பார்த்தோம். இன்னொன்று ஸ்வீட்னர் போட்டு பார்த்துறோம், டேஸ்ட்னர். இன்னும் அந்த இனிப்பை, அந்த லட்டு இன்னும் டேஸ்டியா சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஒரு லட்டுக்கு பதிலாக 2 லட்டு சேர்த்து சாப்பிடலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இனிப்புல எல்லாம் ஏலக்காய் போடுவோம் இல்லையா? அதுக்காக இது ஏலக்காய் தூள். ஏலக்காவை மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணி வச்சிட்டோம். ஏலக்காய் தூள் ரெடி. கடைசியா சீசனிங் சொல்லுவாங்க. அந்த லட்டுக்கு இன்னும் அளவு கொடுக்கறது, இன்னும் அதுக்கு மெருகேற்றுறது, இன்னும் அதுல சத்துக்களை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? விதைகள் சேர்த்தலாம். இது எள்ளு, இதே மாதிரி வெள்ளரி விதை, பூசணி விதை, என்னெல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ், ட்ரை நட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போடலாம். அப்புறம் மாதுளம்பழம், இது அழகுக்கு வைக்கிறது மேல. ஸோ இவ்வளவுதாங்க ஒரு லட்டு செய்யறதுக்கு. இந்த பொருட்கள் இருந்தா சூப்பரா டேஸ்டியா சீக்கிரமா செய்யலாம். ஓகேவா? எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இப்போ நான் ஒண்ணு செஞ்சு காமிப்பேன். அதே மாதிரிதான் எல்லா லட்டும். இப்ப பாருங்க, இது பம்கின். ஓகே, இந்த பம்கினை தோல் சீவிக்கணும். தோல் எடுத்துக்கலாம். கழுகிட்டு தோல் சீவிட்டு இந்த கேரட் துருவு தட்டு இருக்கு இல்லையா? இந்த தட்டுல துருவிக்கணும். ரொம்ப சிம்பிள் பாருங்க. சோ என்ன பண்ணிட்டோம்? துருவி வச்சிட்டோம். கரெக்டா? இப்போ பம்கின் துருவியாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் பம்கின் லட்டு மட்டும் செய்வோம். சரிங்களா? இப்போ இந்த துருவன பம்கின் எவ்வளவு எடுத்திருக்கேன்? ஒரு கைப்பிடி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். கரெக்டா? அடுத்த முக்கியமான பொருள் மறந்துட்டோம். என்னது? தேங்காய். ஸோ தேங்காவை இந்த மாதிரி துருவி வச்சுக்கணும். தேங்காய் துருவுற மிஷின்லையோ அல்லது இந்த மாதிரி கேரட் துருவிலையோ இந்த மாதிரி தேங்காவை துருவி வச்சுக்கலாம். இப்போ எவ்வளவு பம்கின் போட்டிருக்கீங்களோ அதே அளவுக்கு என்ன பண்ணோம்? தேங்காய் சேர்த்துறோம். ஓகே, தேங்காய் சேர்த்து என்ன பண்றோம்?
நல்லா இப்படி மிக்ஸ் பண்றோம். கையிலேயே மிக்ஸ் பண்ணலாம் இப்படி. அடுத்தது அவுல் பொடி, 1 ஸ்பூன் அவுல் பொடி. ஒவ்வொன்றா போட போட மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும். போட்டோன்னா கொஞ்சம் டைட் ஆகும். அவுல் பொடி போட்டதுக்கு அப்புறம் வேர்க்கடலை பொடி 1 ஸ்பூன், முந்திரி பொடி 1 ஸ்பூன், சரிங்களா? ரொம்ப சிம்பிளா செஞ்சிடலாம். அவ்வளவுதான், லட்டு ரெடி ஆக போகுது. ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்புக்கு நம்ம நாட்டு சக்கரை சேர்த்த போறோம். இனிப்புக்கு நாட்டு சக்கரை சேர்த்தலாம். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அதாவது கரும்பு சக்கரை, ஆர்கானிக் சுகர், பிளாக் சுகர், கேன் சுகர்னு சொல்லுவாங்க இல்லையா? பாருங்க, இப்படி மிக்ஸ் பண்ண கையில் ஆயில் வரும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், லட்டு ரெடி ஆக போகுது. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு லட்டு செஞ்சிடலாம். அவ்வளோதான். நல்லா அந்த சர்க்கரையெல்லாம் தெரியாத மாதிரி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேற என்ன போத்தணும்? ஏலக்காய் தூள் கொஞ்சமா. ஓகே. அப்புறம் விதைகள் ஏதாவது இருந்தால் விதைகள் கொஞ்சமா, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவ்வளோதாங்க, லட்டு செஞ்சுட்டேங்க. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரம் ஆச்சு லட்டு? இப்போ குட்டி குட்டியா, அந்த ப்ளூ கலர் குட்டி குட்டியா என்ன பண்ணலாம்? லட்டை உருட்டலாம். ஓகே. இப்போ இது பேஸ்டா கொலகொலன்னு இருக்கு இல்லையா? மாவெல்லாம் போட்டிருக்கோம். அவுல் போட்டனால ஒரு 10-15 நிமிஷத்துல அது என்ன ஆகும்? டைட்டா கெட்டி ஆயிரும். இந்த மாதிரி ஸ்மால் ஸ்மால் பாலா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல லட்டு உருட்டிக்கலாம். நம்ம கடையில போய் கலர்ஃபுல்லா இல்லையா, கெமிக்கல்ஸ் இதெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க, சாயமெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பதிலாக இந்த லட்டை நம்ம வீட்டில் அம்மா சாம்பாருக்கு வைக்கிற அந்த காய் வச்சு சூப்பராக லட்டு செஞ்சிடலாம். ஓகே, பாருங்க, சூப்பரா கலர்ஃபுல்லா லட்டு ரெடி. இப்போ இதுல சென்டர்ல என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு மாதுளை பழத்தை இப்படி சொருகுனா லட்டு செஞ்சாச்சு. சி, சிம்பிள் ஆயிடுச்சா இல்லையா? ஸோ ஒரே ஒரு ஸ்பூன் தான் போட்டேன், 4 லட்டு வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்க அந்த ப்ரோக்ராம்ல 3 லட்டு அல்லது 4 லட்டு குட்டி குட்டியா செஞ்சா போதும். ஓகேவா? செஞ்சிடலாம் இல்லையா? ட்ராக் பண்ணலாமா? தேங்க்யூ. வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாட்ட சொல்லி நீங்க வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா 29th அன்னைக்கு வர்றப்ப ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பார்ப்போம். பாய்.